நல்லா இருக்கு நல்லா இருக்கு. பெண்களுக்கு நல்லா முன்னுரிமை கொடுக்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது பிடிச்சிருக்கு. ஹிந்தி திணிப்பு, ஏன்னா எங்கள் அப்பா ஹிந்தி திணிப்பு போராட்டத்தில் இருந்தனால ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு படம். நல்லா இருந்துச்சு. ஹிந்தி திணிப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு முன்னுரிமை தரணுன்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா தான் இருக்கு. ஆனால் நல்லா இருந்துச்சு. நான் படம் ஆவரேஜுங்க, பார்க்கவே முடியாது, போர் அடிக்குது. அப்படியே உட்காந்து கேம் விளாட்டி கொடுத்த 200 ரூபாய்க்கு என்ன பண்ணன்னு தெரியாம தான் இருந்தோம். காமெடி சிரிக்கலாம் நினைச்சா சிரிப்பே கிடையாது, முடியல. இப்போ அவங்க ஹிந்தி தெரியலன்னு சொல்றாங்களே, ஹிந்தி வேணா இங்க பாப்கார்ன் வாங்குறவங்க கூட கொஞ்சம் ஹிந்தியில பேசினா நல்லா பேசுவான். ஹிந்திக்காரங்களை ஃபுல்லா தெரிஞ்சு நம்ம ஹிந்தி பேசக்கூடாதுன்னு சொல்லுவான். அதே ஹிந்திக்காரன் தமிழ் கத்துக்கிறத கத்துக்கலாம், நம்ம தான் ஹிந்தி கத்துக்க கூடாது மாதிரி ஒரு ரூல் வரும். ஒரு சீன் அதை காட்டியிருப்பான். அதெல்லாம் கொஞ்சம் தப்பா மிஸ்கன்வே பண்றாங்க. ஹிந்தியை மெயினாக மிஸ்கன்வே பண்றாங்க. ஒரு நார்த் இந்தியன் பியூன் இங்கே வந்து ஹிந்தி தமிழ் பேசலாம், அவனுக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும். ஆனால் இவங்க தமிழ் தான் பேசுவாங்க, ஹிந்தி பேச மாட்டாங்களா. இவங்களுக்கு தேவையான போது அவன் ஹெல்ப் எடுத்துக்கிறாங்க. இது என்ன நியாயம்? ரொம்ப போராக இருக்கு, ரொம்ப ஆவரேஜ். எம்எஸ் பாஸ்கர் நல்லா பண்ணியிருக்காரு அவர் ஏஜுக்கு. ஃபேமிலி படமான்னு கேட்டிங்கன்னா படம் தான், ஆனால் காசுக்கு வருதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. தெளிவாக சொல்லணும்னா என்ன சொல்ல, எம்எஸ் பாஸ்கரோட 2 சீன் வேணால் நல்லா இருக்கும். எம்எஸ் பாஸ்கர் கவுண்டர் அடிப்பார், அது நல்லா பண்ணுவார் அவர் எப்பவும் போல. சும்மா கீர்த்தி சுரேஷ்காக ஆசை காட்டி வந்தவங்க பசங்க, அந்த பசங்களெல்லாம் கேட்கக்கூடாது, தப்பு. அது பார்க்காதீங்கன்னு சொல்கிறேன்னு. பரவாயில்ல, நான் படம் பார்க்கலாம், பார்க்குற மாதிரி தான் இருக்குது படம். அதான் குடும்ப கதை மாதிரி போகுது, நல்லா எடுத்துருக்காங்க, ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். பார்க்கலாம், போர் அடிக்காமல் சலிப்பு இல்லாமல் பார்க்கலாம், அவ்வளோதான். கான்செப்ட்லாம் வந்து பழைய ஒரு 1945 50 அந்த காலத்தில் நடக்கிற மாதிரி இந்த ஹிந்தி பற்றி பேசியிருக்காங்க. ஹிந்தி திணிப்பு அதனுடைய டீட்டெயில் தான் வருது ஃபுல்லாக. அதுக்கப்புறம் வந்து ஆண்கள் வந்து பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த மாதிரி கருத்து அந்த மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் வந்து அவர் வந்து டக்குன்னு அந்த கேரக்டர் வேறையாக இருக்கார். பேசுகிறது பெரியார் கொள்கையை பேசினாலும் ஒரிஜினல் கேரக்டர் வேறு மாதிரி இருக்குது அந்த ஹீரோ. அப்புறம் அந்த ஹீரோ சம்மந்தப்பட்ட அதை பழி வாங்குற மாதிரி கதை கொண்டு போயிருப்பாங்க, அவ்வளோதான். அது நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நான் கீர்த்தி சுரேஷ் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அது அவர் பாஸ்கர் சார் அவர் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. பார்க்கலாம், சாங்ஸ் எல்லாம் இல்லை, பார்க்கலாம். நல்லா கொஞ்சம் போர் அடிக்காமல் போகுது படம், ஓரளவுக்கு பார்க்கலாம். போர் அடிக்காமல் போகுது படம், பார்க்கலாம். படம் வந்து ஓகே தான் ப்ரோ, ரொம்ப ஓகே தான். மெசேஜ் நல்லா இருக்குது, ஆனால் ஓவராலாக கேவலமாக இருக்கு ப்ரோ. இது அவங்க வந்து ஸ்டோரியே கண்டினியூ பண்ண மாதிரியே இல்லை, ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது ப்ரோ. ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான், ஒரே சீக்வென்ஸை நிறையா விதத்தில் எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். என்ன சொல்ல வராங்கன்னா வந்து பொண்ணுங்களை முன்னாடியே கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க, படிச்சுட்டு 23 24 வயசில் கல்யாணம் பண்ணுங்க, அதுதான் ப்ரோ கதை. அதில் ஹிந்தி ஆமாம்மா அது வந்து நிஜமா இதான் கூட தெரில ப்ரோ. அது நிறைய பேருக்கு இந்த ஹிந்தி வடக்கரசம் பிடிக்கல, அதனால எடுத்துருக்காங்களோ அது தெரில ப்ரோ. கரெக்டாக தான் அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. சைடு இது கூட பரவாயில்ல, 2 3 காமெடி சீன் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஓவரால்லாம் போர் அடிச்சா பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோ தெரில. டீசெண்டாக நடிச்சிருக்காங்க ப்ரோ. கதை தான் இல்லை, என்ன சொல்ல வராங்கன்னு புரியுது. ஆனால் அவங்க எடுத்த விதம் தான் பாசிட்டிவாக, அவங்க மெசேஜ் தான் ப்ரோ பாசிட்டிவ். கரெக்டாக விமன் எம்பவர்மெண்ட் போய் பேசிடுறாங்க, கரெக்டாக பேசிடுறாங்க. ஆனால் அவங்க ஒழுங்காக அவங்க கன்வே பண்ணல, ஸ்டோரியை அப்படியே மூவ் ஃபார்வர்ட் பண்ணல, அதுதான் பிரச்சனை. நல்லா இருந்துச்சு. மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு, சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. அவங்க நல்லா நடிச்சிருக்காரு. ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா ஒர்க் ஆயிருக்கு. பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம், காமெடியாக இருக்குது.